அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2006 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா ரீசென்ட்லி வித்ட்ரூ ஃப்ரம் யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ UNHRC அப்படிங்கிறது 2006 தான் வந்திருக்கும். அது கரெக்ட் தான். ஸோ அமெரிக்கா ரீசெண்டாக பார்த்தோம்னா WHO, WTO, பாரிஸ் அக்ரிமெண்ட், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா UNHRC, இது எல்லாத்துலேயுமே வந்து வெளியே வந்திருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸிட் ஆகிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டான ஷீட் வந்தா போத் கரெக்ட் அப்படிங்கிறதா நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, பாரத் கேன்சர் ஜீனோம் அட்லஸ் இஸ் அன் இந்தியா ஸ்பெசிபிக் கேன்சர் ஜீனோம் டேட்டா பேஸ் லான்ச்டு பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாரத் கேன்சர் ஜீனோம் அட்லஸ் அப்படிங்கிறது இந்தியாவோட இந்த ஜீனோம் சீக்வன்சிங்கை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு மேப்டு டேட்டா பேஸ் தான். சரிங்களா? ஸோ இந்த டேட்டா பேஸ் யார் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா IIT கான்பூர். ஓகேங்களா? லான்ச்டு பை IIT கான்பூர். அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபோர்ட் வில்லியம் இஸ் ரீநேம்ட் அஸ் விஜயதுர்க். அதாவது ஃபோர்ட் வில்லியம் அப்படிங்கிறது 1871 நமக்கு கல்கத்தாவில் வந்து கட்டியிருப்பாங்க. சரிங்களா? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இதை கட்டியிருப்பாங்க. சரியா? ஃபோர்ட் வில்லியம் அதை ரீநேம்டு பண்ணியிருக்காங்க விஜயதுர்க் அப்படின்னு சொல்லி. கிச்சனர் ஹவுஸ் இன்சைட் ஃபோர்ட் வில்லியம் இஸ் ரீநேம்ட் அஸ் மானக்ஷா ஹவுஸ். ஏன்னா கல்கத்தாவில் இந்த 1971 இந்தியா பங்களாதேஷ், அந்த ஒரு பங்களாதேஷ்க்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச அந்த ஒரு போரில், இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட அந்த போரில் ஜெனரல் மானக்ஷா ரொம்ப நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பாரு. சரிங்களா? ஸோ அவரை கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மானக்ஷா ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருக்காங்க. சென்ட் ஜார்ஜ் கேட் இஸ் ரீநேம்ட் அஸ் சிவாஜி கேட். இது ரெண்டுமே பார்த்தோம்னா நமக்கு வில்லியம் ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்கிறது தான். சரிங்களா? ஸோ மூணுமே கரெக்டான ஸ்டேட் வந்தா ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது, the total number of constituencies in Delhi Legislative Assembly. நமக்கு யூனியன் டெரிட்டரிஸ்லேயே பார்த்தோம்னா டெல்லி, புதுச்சேரி அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மூணுத்துக்கும் தான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது இருக்கு. இப்போ டெல்லியில் எலெக்ஷன் நடந்திருக்கு. எவ்வளவு தொகுதிகளுக்கு எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக 70 கான்ஸ்டிடியூவன்சிஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ 70 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, which country is the largest buyer of Indian made mobile phones in 2023-24? ஆக்சுவலி இந்தியன் மேட் ஆர் இந்தியன் அசம்பிள்டுனாலுமே யாரு ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.